ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீட்டில் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் சட்டியை வச்சுட்டு நான் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, சோம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை அதில் போட்டுருங்க. சோம்பு நல்லா வெடிக்கட்டும். சோம்பு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் நீளம் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வந்ததோட கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வந்து ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு 4 தக்காளி கிட்ட அரைஞ்சி வச்சுருக்கேன். இதையும் அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்குங்க. தக்காளியும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாத்தையுமே அப்படியே இந்த எண்ணெயிலேயே கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கலர் கொடுக்கும். அதுக்காண்டிலாம் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அதை கிளறி விட்டுக்கோங்க. கிரேவி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் அதில் போட்டுப்போம். சிக்கனை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறியாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. ஏன்னா சிக்கன் வந்து தண்ணி விடும். அதனால் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சிக்கன் வந்து பாதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் வந்து அதில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறோம். தேங்காய் போடாமையும் கிரேவி செய்யலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் சாந்து நாங்கள்லாம் சாப்பிடுவோம். அதனால வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா தண்ணியெலாம் வற்றி வரணும். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.